ஆன்லைன்ல ஜோதிடம் பார்க்க வெறும் 350 ரூபாய் மட்டுமே. குறைந்த விலை அப்பாயின்மெண்ட் மூலம் வீட்ல இருந்தே நீங்க பார்க்கலாம். உங்களுடைய பிறந்த தேதி, நேரம், ஊர் மட்டும் வாட்ஸ்அப்ல சொன்னா போதும். நாங்களே உங்களுக்கு ஃபோன் செய்து பலன்கள் சொல்லுவோம். உங்களுக்கு ஏதாவது கேள்வி இருந்தாலும் பின்னாடி கேட்கலாம். ஸோ வாட்ஸ்அப் நம்பர் பார்த்தீங்கன்னா 88 70 10 75 27. ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஜூலை மாதமானது பிறந்து கிட்டத்தட்ட 15 நாட்களை நம்ம கடந்துட்டோம். மீதம் இருக்கக்கூடிய 15 நாட்களுக்குள்ள ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்கள் எப்படி இருக்குது, அந்த கிரக மாற்றத்தினால என்ன மாதிரியான பலன்களானது சிம்மராசினியர்களுக்கு வந்து கிடைக்க போகுது, ராசி ரீதியாக எப்படி இருக்குது, நட்சத்திரம் ரீதியாக எப்படி இருக்குது அப்படின்றத பற்றியெல்லாம் தெளிவாக பார்க்கலாம். கூடவே என்ன பரிகாரம் செய்தால் இந்த நாட்களை எளிமையாக கடந்து வரலாம் அப்படின்றதையும் இந்த பதிவில் நம்ம தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஜூலை மாதம் 17/7/2025 அன்றைக்கி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் ஐனசைன போகஸ்தானத்துக்கு மாறுறாரு. அதே 17ஆம் தேதி அன்னைக்கு புதன் பகவான் ஐனசைன போகஸ்தானத்தில் இருந்து லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 26 அன்னைக்கு தொழில் ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரன் லாபஸ்தானத்துக்கு மாறுறாரு. 29 அன்னைக்கு ராசியில் இருக்கக்கூடிய செவ்வாய் தனவாக்கு குடும்பஸ்தானத்துக்கு வந்து மாறுறாரு. ஸோ இதனுடைய அடிப்படையில் சிம்மராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதத்தினுடைய நாட்களானது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்ல மாற்றங்கள் தாங்க கிடைக்க இருக்கு. ஸோ இந்த டைமில் சிம்மராசி நேயர்களுக்கு தந்தையின் மீது அதிக பாசம் பற்று எல்லாமே வந்து நிறையவே இருக்கும். பொதுவாகவே சிம்மராசிக்காரங்க தந்தையின் மீது அதிக பாசத்தோடு இருக்கக்கூடியவர்கள் தான். ஸோ இந்த காலகட்டங்களில் நீங்கள் உங்களுடைய வசீகர பேச்சால் நல்ல ஒரு மாற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதாவது எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லது தாங்க நடக்க போகுது. மேலும் ஒரு சில நேரத்தில் இந்த காலகட்டங்களில் எதிர்பாராத சம்பவங்கள் நடக்கும். அந்த எதிர்பாராமல் நடக்கக்கூடிய சம்பவத்தால் இதுவரைக்குமே நடக்காமல் இழுபறியே இருந்துகிட்டு இருக்கக்கூடிய காரியங்கள் எல்லாமே நல்ல முடிவுக்கு வந்துடும். நிறைய வெளியூர் பயணங்கள் போகிறதுக்கு வாய்ப்புகள்லாம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் இது வரைக்குமே நிறைய பிரச்சனைகள், குழப்பங்கள் இதெல்லாம் வந்து பார்த்துட்டு இருந்துருப்பீங்க. ஏன்னா உங்களுக்கு அஷ்டம சனியானது நடந்துகிட்டு இருக்கு இல்லையா. ஸோ இந்த காலகட்டங்களில் சனி வந்தீங்கன்னா வக்ரம் அடைஞ்சிட்டாரு. அதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் படிப்படியாக தீர ஆரம்பிக்கும். குறிப்பாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய இடைவெளியானது குறைய ஆரம்பிக்கும். மறைமுக எதிர்ப்புகளும் நீங்கும். பிள்ளைங்கக்கிட்ட உங்களுடைய அன்பு பார்த்திங்கன்னா அதிகமாகவே இருக்கும். உடல் ஆரோக்கியமும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்குங்க. ஸோ ஆரோக்கியம் நல்லா இருக்கிறதுனால உங்களுடைய மனசுக்கு உற்சாகமானது கிடைக்கும். குடும்பத்தில் அடிக்கடி நல்ல ஒரு நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும். அப்பப்போ நீங்கள் அதிலெல்லாம் வந்து கலந்துக்கிறதுக்கான முயற்சிகள் எல்லாம் எடுத்தீங்க அப்படின்னாலுமே கூட தடங்கள் அப்படின்றது இருக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த தடங்களை தாண்டி நீங்கள் முன்னேற்றம் அடைவீங்க. தடங்கல்களை மீறி நல்ல ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும் உங்களுக்கு. தொழில் வியாபாரம் இது எல்லாமே ரொம்பவே திருப்திகரமாகவே நடக்குங்க. ஸோ தொழில் செய்யக்கூடியவங்க, வியாபாரம் செய்யக்கூடியவங்களாம் கவலையப்படாதீங்க. எதிர்பார்த்த லாபம் உங்களுக்கு நிச்சயம் இருக்குது. அதே போல் வியாபாரத்தில் செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். சின்ன சின்ன தொழிலாளர்கள் கூட உங்களுக்கு நிறைய நன்மைகளை வந்து செய்வாங்க. தந்தையார் தொழிலில் ஈடுபட்டு இருக்கக்கூடியவங்க உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும். ஸோ அப்பா வழியில் என்ன விஷயங்கள் செய்துட்ருக்காங்களோ அதை தொடர்ந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த டைம் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. நல்ல ஒரு லாபத்தை பார்ப்பீங்க. ஸோ அவங்களுடைய காலகட்டங்களில் இருந்து இப்போ இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கொஞ்சம் புதுமையாக யோசித்து செஞ்சீங்க அப்படின்னாவே போதும், சூப்பராக கிளிக் ஆகிடும். ஸோ சிம்மராசி நேயர்கள் இதை வந்து இந்த டைமில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்து உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு வீண் அலைச்சல் அப்படின்றது இது நாள் வரைக்கும் இருந்துகிட்டு இருக்கும். ஸோ வேலையின் காரணமாக நிறைய அலைச்சலை வந்து பார்த்த நீங்கள் இனி பார்த்திங்கன்னா அலைச்சல் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகம் தொடர்பான இடமாற்றம் இருக்குது. கேட்ட பதவி கேட்ட நேரத்துக்கு உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடு சம்மந்தப்பட்ட விஷயங்களிலும் நல்ல முன்னேற்றங்களானது இருக்குது. ஸோ வெளிநாடு போகணும் அப்படின்ற முயற்சியோடு இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்கள் எல்லாமே இந்த டைமில் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததான் அரசியலில் இருக்கக்கூடியவங்க, அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடிய சிம்மராசி நேயர்களுக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ எதிர்கட்சியினராக இருந்தாலுமே கூட உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு 4 பேர் வந்து இருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஒத்துழைப்பின் மூலமாக நீங்கள் வந்து சிறப்பான ஒரு இடத்துக்கு வர முடியும். மறைமுக போட்டிகள் இருக்குது அப்படின்னா கூட எல்லாமே வந்து விலக ஆரம்பிக்குங்க. தொண்டர்களுடைய உதவி உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது அப்படின்றதுனால உங்களுடைய அரசியல் வாழ்க்கையில் பெருசாக பிரச்சனைகள் எதுவும் இருக்காது. அடுத்ததான் கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களுடைய படைப்புகள் பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. அந்த படைப்புகளுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்க ஆரம்பிக்கும். எதிர்பார்த்த பணமும் உங்கள் கைக்கு வந்து சேர ஆரம்பிக்கும். மேலும் இந்த நேரத்தில் உங்களுடைய உழைப்பு பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும். உங்களுடைய உழைப்பை நீங்கள் தொடர்ந்து செஞ்சீங்க அப்படின்னா அதன் மூலமாக நிறைய வெற்றிகள் இருக்குது. வெற்றி எல்லாமே உங்கள் பக்கம் வந்து இருக்கும். உங்கள் பக்கம் தக்க வச்சுக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக வந்து செய்யுங்க. பெண்களுக்கும் பார்த்திங்கன்னா மனம் மகிழ்ச்சியாக இருக்கும்படி நிறைய காரியங்கள் நடக்கும்.
குறிப்பாக ஆன்மீகத்தில் நாட்டம் உங்களுக்கு அதிகரிக்க ஆரம்பிக்கும். மாணவர்களுக்கும் அப்படிதாங்க, சிறப்பாக இருக்குது, நல்லா படிப்பீங்க. கல்வியில் வெற்றி பெறத்துக்கு நீங்கள் பாடுபடுறதுக்குரிய நேரமும் இதுதான். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டங்கள் சிம்மராசினியர்களுக்கு ரொம்பவே சிறப்பாக இருக்குன்னே சொல்லலாம். இதை தொடர்ந்து நட்சத்திர ரீதியாக ஏற்படக்கூடிய மாற்றங்கள் எப்படி இருக்குன்றதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மகம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் சூப்பராகவே இருக்குங்க. கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. நிறைய ஒப்பந்தங்கள் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அடுத்தடுத்து நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைக்கும். பிறமொழி பேசக்கூடிய நபர்கள் உங்களுக்கு இந்த டைமில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தில் சந்தோஷம், மகிழ்ச்சி, உற்சாகம் அப்படின்னு எல்லாம் களை கட்டி இருக்கும். கணவன் மனைவியும் அப்படி தான் ரொம்ப சிறப்பாக இருக்குது. அதாவது கருத்து வேற்றுமைகள்லாம் இருந்துகிட்டு இருந்தது அப்படின்னா கூட அதெல்லாம் நீங்கி இப்போ ஒருமித்த கருத்தோடு நீங்கள் வந்து ரொம்ப சிறப்பாகவே இருக்கலாம். கண் உபாதைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் மட்டும் இருக்குது. ஸோ மருத்துவர்கிட்ட கரெக்டாக போயிட்டு செக்கப் பண்ணிக்கோங்க. அவங்களுடைய ஆலோசனைகளை கேட்டு நீங்கள் நடந்துக்கிறது ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்ததான் பூரம் நட்சத்திரம். பூரம் நட்சத்திரத்தை உடைய சிம்மராசி நேயர்களுக்கு இந்த காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா உங்களுடைய நிலைமை அப்படியே வந்து டோட்டலாக மாறப்போகுதுங்க. அதாவது அஷ்டம சனி காலகட்டங்களில் நிறைய பாதிப்புகளை பார்த்துட்டு இருந்த பூரம் நட்சத்திரக்காரர்கள் நீங்கள் விரும்பியதை கேட்டு இப்போ நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவர்களாக இருந்தீங்கன்னா கூட முயற்சியை மட்டும் கடுமையாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த டைமில் வேலையும் கிடைக்கும். ஏன்னா சனி வக்ரம் ஆகிட்டாரு. இன்னும் 138 நாட்களுக்கு உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. அதனால் இந்த டைமில் நல்ல முயற்சிகளை வந்து கொடுங்க. அது மட்டும் இல்லாமல் கன்சல்டன்சி துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றம் இருக்குது. வேலை செய்யக்கூடியவங்க, பள்ளி கல்லூரிகளில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து நல்ல பலன்களை தான் பெறுவீங்க. மேலும் சொல்லப்போனால் இந்த டைமில் உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் என்ன வேலை செய்துட்ருக்கீங்களோ அதில் உங்களுக்கு ஒரு ப்ரொமோட் கிடைக்கும். ஊதிய உயர்வும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. மேலும் சொல்லப்போனால் சிம்மராசியை உடைய பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் அமைதி, சந்தோஷம் இது எல்லாமே இப்போ வந்து கூடிக்கொண்டு இருக்க போகுது. ஸோ நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுக்கு உறுதியாக இருக்கும். நம்பிக்கையோடு இருங்க. அடுத்ததான் உத்திரம் 1ஆம் பாதத்தை உடைய சிம்மராசி நேயர்கள். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மாதத்தினுடைய இறுதி நாட்களில் அலைச்சல் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கத்தான் போகுது. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாமல் திண்டாட வேண்டிய நிலை கூட இருக்கும். அதனால் யாருக்கும் எந்த ஒரு நேரத்திலும் வாக்கு கொடுக்காதீங்க. உங்களுடைய குழந்தைகளால் ஒரு சில பிரச்சனைகளும் வரத்துக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ குழந்தைகள் மேலே கண்டிப்பாக நீங்கள் ஆத்திரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. அவங்க மேலே பாசத்தை வந்து காட்டுங்க. அவங்களுக்கு என்ன விஷயங்கள் நடக்குது அப்படின்றத புரிய வைக்கிறதுக்கு பாருங்கள். அனாவசியமாக ஆத்திரப்படுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. குழந்தைகளை தவிர்த்து உங்களுக்கு இந்த காலகட்டங்களில் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கும் கஷ்டங்கள் அப்படின்றது ஏற்கத்தாங்க போகுது. ஸோ அந்த கஷ்டங்களை நீங்கள் தாங்கிட்டு தான் ஆகணும், வேறு வழியே இல்லை. மேலும் இந்த காலகட்டங்களில் உத்திரம் 1ஆம் பாதத்தை உடைய காரர்கள் எல்லாருமே சிக்கனத்தை வந்து கடைப்பிடிச்சிக்கோங்க. இந்த சிக்கனம் அப்படின்றது இல்லை அப்படின்னா எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாக இருக்காது. எதிர்காலத்தை வளமாக்கிறதுக்கு உதவியாக இருக்கக்கூடிய சிக்கனத்தை கண்டிப்பாக வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஒவ்வொருவருமே வந்து சிக்கனமாக இருங்க. வருமானத்திற்கு ஏற்ற செலவுகளை வந்து செய்ய பழகிக்கோங்க. அளவுக்கு மீறிய செலவுகளோ ஆடம்பரமோ என்றைக்குமே ஆபத்தானது தான். ஸோ சிம்மராசினியர்கள் பார்த்திங்கன்னா யாருக்கும் அடிப்பணியாமல் ஆளுமைத்தன்மையோடு இருக்கக்கூடியவர்கள் தான். அதுக்காக எந்த ஒரு நேரத்தில் எப்படி செயல்படணும் அப்படின்றத கொஞ்சம் வந்து சிந்தித்து செயல்படுங்க. ஆத்திரப்பட்டோ அவசரப்பட்டோ ஏதாவது ஒரு காரியத்தில் நீங்கள் இறங்கிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு தான் பாதிப்பை வந்து கொடுக்கும். ஸோ இந்த காலகட்டங்கள் சிம்மராசி நேயர்களுக்கு மிகப்பெரிய மாற்றங்களை தான் கொடுக்க இருக்குது. கண்டிப்பாக அது என்னென்ன அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ராசியின் அடிப்படையிலும் நட்சத்திர அடிப்படையிலும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிம்மராசி நேயர்களாகிய நீங்கள் இந்த வீடியோ பதிவை தொடர்ந்து பார்த்துட்ருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் வீடியோ பற்றிய கருத்துக்களை எங்களோட ஷேர் பண்ணிக்கோங்க. கூடவே ஆன்மீக ரீதியாக இந்த பதிவில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எளிமையான பரிகாரத்தை நீங்கள் செய்து நல்ல பயன்களை எல்லாம் பெற்றுக்கோங்க. பொதுவாக ஆன்மீக ரீதியாக கண்டிப்பாக நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் குறைய நம்ம பரிகாரங்கள் செய்யணும். அந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யும் பொழுது வாழ்க்கை இனிமையாக மாற்றம் அடையும், தாக்கங்களானது குறையும், பாதிப்புகளானது விலக ஆரம்பிக்கும். ஸோ அந்த வரிசையில் சிம்மராசி நேயர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கனாலே இந்த அஷ்டம சனி காலகட்டங்கள் உங்களுக்கு பெருத்த பாதிப்புகளை தான் கொடுக்க இருக்குது. ஆனால் அதெல்லாம் விலகிறதுக்கு ஒரே ஒரு செயல்பாடு மட்டும்தான் உங்களுக்கு வந்து கை கொடுக்க போகுது. அது வேறு ஒன்றுமே கிடையாதுங்க, சிவன் வழிபாடு தான். இந்த சிவபெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடுகள் செய்துட்டு வருவதும், சிவன் ஆலயங்களுக்கு அடிக்கடி போயிட்டு வரதும், சிவன் ஞாபகத்தை நீங்கள் உச்சரிக்கிறதும் ரொம்ப ரொம்ப சிறப்பானது. ஸோ கண்டிப்பாக நம்பிக்கை இருக்கக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த டைமில் நமச்சிவாயா அப்படின்ற இந்த மந்திரத்தை தவறாமல் வந்து சொல்லுங்கள். மனசார பிரார்த்தனை செய்யுங்க. இது வந்து உங்களுக்கு நிம்மதியெல்லாம் ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கண்டிப்பாக இந்த மந்திரத்தை சொல்லி பழகுங்க.
சந்திராஷ்டம தினங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜூலை 16, 17 2 நாட்கள் இருக்குது. பொதுவாகவே சந்திராஷ்டம நாட்களில் முக்கியமான விஷயங்கள் எதுவும் செய்யக்கூடாது, புதுமையான விஷயங்களை எதுவும் ட்ரை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதை நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் இது போல் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களோட மற்றும் ஒரு ஆன்மீக தலைப்பில் சந்திக்கலாம்.